நான் இந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அந்த வீடியோஸ்க்கெலாம் ஒரு வியூஸ் கூட வரவே மாட்டேங்குது. தேங்க்யூ, பாய். இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நெக்ஸ்ட் பார்த்துட்டு போகும்போது மிஸ்டர் பீஸ்டோட ரீசன்ட் வீடியோ அது என்னென்ன வீடியோஸ்ன்றத நிலமையில இருக்கிறாங்க. இங்கே படிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ. சிக்கன் பிரியாணி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மியூசிக் மாஸ்ட்ரோ இளையராஜா. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் அடுத்து ஒரு பொசிஷன் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னென்னா, நான் ரீசெண்டாக வீடியோஸ் போடுற எதுவுமே வந்து வியூஸ் வர மாட்டேங்குது, லைக்ஸ் வர மாட்டேங்குது, ஆல்மோஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. நான் ஆரம்பத்தில் போட்ட இன்ட்ரோ வீடியோ ஒன்றுமே இல்லாத அந்த எக் வீடியோஸ்க்குலாம் வந்து வியூஸ் வந்து 800,000 மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து நான் ஒரு கண்டென்ட் பேஸ்டாக போடலாம், ஒரு ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை போடலாம் அப்படின்ட்டு போட்டால் அந்த வீடியோஸ்க்கெலாம் ஒரு வியூஸ் கூட வரவே மாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு 100 வியூஸ் கூட என்னால் ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் இந்த டெசிஷன் எடுக்கிறேன். அண்டு இதுக்கு மேலே என்ன போட்டால் வியூஸ் போகும் அப்படின்ற ஐடியாவும் எனக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நான் ஆல் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸும் போட்டுட்டேன். அப்பயும் கூட எனக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டே இல்லாமல் இருக்குது. நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு அதை கமெண்ட் பண்ண சொன்னாலும் அதில் யாரும் கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸே வந்து எந்த ஒரு கமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்தே எனக்கு கிடைக்கலன்ற போது நான் இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிற நிலமையில் வந்துட்டேன். அதை விட ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல், என்ன அடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், என்ன பண்ணால் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், என்ன பண்ணால் ரீச் ஆக முடியும், அதாவது வீடியோ ரீச் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவே ஆல்மோஸ்ட் ஒரு பிளாங்க் ஆகிடுச்சு. இனிஷியலாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 100 டேஸில் 50 வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். வீடியோ வந்து நல்லபடியாக சீக்கிரமாக ரீச் ஆகணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ எதுவுமே இல்லாத வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் போகுது. ஓரளவு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி நல்ல வீடியோஸாக போடும்போது வந்து அதுக்கு வியூஸ் போகலன்றது வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எப்படி நான் ஆரம்பத்தில் வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ முட்டை வீடியோ போட்டப்போ நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியல, அது என்ன யோசித்து பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த வீடியோஸை நான் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னோடய அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மெயினாக என்னுடைய ஹோலி லேண்ட் லார்க் M2ஓட ஆடியோ செக் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டது. ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளாங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போது. இந்த மைக்கில் உங்களோட ஆடியோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நாய்ஸ் கேன்சலிங் ஆனில் தான் இருக்குது. ஸோ மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டென்ட் பேஸ்டாக எதனா இருக்குமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. பட் கண்டமேனிக்கு இருக்க போகுது, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது. ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். See you guys in the next video and thank you. Bye.